மரபு தொடர் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இளநாக்கடித்தல் அப்படின்னு இருக்குது. அப்போ உடன்படாதது போல் காட்டுதல், உடன்படாதது போல் காட்டுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? சரிங்களா? இளிச்சவாய் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம், ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல்னு கொடுத்துருக்காங்க. அவானா என்னதுங்க? ஆசை. அவானா என்னதுங்க? ஆசை உண்டாக்குதல். சரி தானே? உன்னை கோடீஸ்வரன் ஆக்கிறேன், உன்னை எம்எல்ஏ ஆக்கிறேன், உன்னை முதலமைச்சர் ஆக்கிறேன். சரி தானே? இப்படி ஏதோ ஒரு ஆசை காட்டுதல். சரி தானே? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? இன்னார் இனியார், இன்னார் இனியார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னார் இனியார் கொடுத்துருக்காங்க. பகைவரும் நண்பரும்னு அர்த்தம். பகைவரும். அடுத்த சொல் பார்த்திங்கன்னா இன்னார் இணையார். இணை முன்னாடி நீ வந்ததுக்கு இப்போ என்ன வந்திருக்கு? நை வந்திருக்கு. இப்போ என்ன வந்திருக்கு? நை வந்திருக்கு. சரிங்களா? இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும்னு அர்த்தம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இன்னார் இணையார் அப்படின்னா இத்தன்மை உடையவர். எத்தன்மை உடையவர்? ஓகே, அப்போ இணை இத்தன்மை உடையவர் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இணை இத்தன்மை உடையவர். சரிங்களா? இணை இத்தன்மை உடையவர் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அந்த ரெண்டுக்கும் குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரி தானே? அடுத்து பார்த்திங்கன்னா ஈ ஆடவில்லை. சரிங்களா? ஈ ஆடவில்லைன்னு சொல்லுவோம். முகத்தில் மிகுந்த கவலையாய். சரி தானே? படிச்சுட்டு வந்தியா, எழுதிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது முகத்தில் ஈ ஆடலை அப்படிம்போம். முகத்தில் என்னதுங்க? ஈ ஆடலை அப்படின்னு அர்த்தம் மிகுந்த கவலையாக இருந்தாங்க. மிகுந்த கவலையாக இருந்தாங்க. சரிங்களா? ஈட்டுக்கு ஈடு, சரிக்கு சரி. ஈட்டுக்கு ஈடுனாதுங்க சரிக்கு சரின்னு அர்த்தம். அடுத்து ஈடு கட்டுதல்னு இருக்குது. ஈடு கட்டுதல் என்னதுங்க? பிணை கொடுத்தல்னு பொருள். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஈடேறுதல் இருக்குது. உய்வடைதல். ஈடேறுதல் என்னதுங்க? உய்வடைதல் அப்படின்னு இருக்குது. சரி தானே? சரி, தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஈரொட்டுன்னு இருக்குது. உறுதியின்மை. ஈரொட்டுன்னு என்னதுங்க? உறுதியின்மை. உறுதியாக இல்லை. சரிங்களா? அப்போ உறுதியின்மையை காமிக்குது. ஈவிரக்கம், மனக்கசிவு. அவரை ஈவிரக்கம் இல்லாதவன் அப்படிம்போம். சரி தானே? இப்போ மனக்கசிவுன்னு அர்த்தம் ஈவிரக்கம். சரிங்களா? ஈவு சோர்வுன்னு இருக்குது. சமயா சமயம். ஈவு சோர்வுனா என்னதுங்க? சமயா சமயம். ஈவு சோர்வுனா என்னதுங்க? சமயா சமயம். அடுத்து பாருங்கள், உச்சி குளிர்தல். சரி தானே? தான் உலக அழகி என்று கூடியதும் உச்சி குளிர்ந்தது அப்படின்னு என்னதுங்க? மகிழ்வடைதல். என்னதுங்க? மகிழ்வடைதல். சரிங்களா? உச்சி குளிர்தல்னா மகிழ்வடைதல். அடுத்தது உச்சி கொட்டுதல், வெறுப்பு குறி காட்டுதல். பரிசோதியா? சரிங்களா? வெறுப்பு குறி காட்டுதல். இவருக்கு வேலையே இல்லை. சரி தானே? அப்போ வெறுப்பு குறி காட்டுதல். உச்சி கொட்டுதல்னா வெறுப்பு குறி காட்டுதல்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்பெடுத்தல், பிறத்தல், செயலுடைய நாதல். சரிங்களா? உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தலை குறிக்குது, செயலுடைய நாதலையும் குறிக்குது. சரிங்களா? அடுத்து உடன் கையில், உடனே. சரி, உடன் கையில் என்னதுங்க? உடனே. உடனே செஞ்சிடுறேன். சரிங்களா? அப்போ உடன் கையில், உடனே அப்படின்னு இருக்கு. உடன்போக்குனா அப்படி தானே? ஏற்கனவே சொல்லியிருக்குமா? உடன்போக்கு உடன்போக்கு நம்ம அடிக்கடி சங்க இலக்கியங்கள்லேருந்து பாடல்கள் நடத்தும் போது சொல்லுவோம். சரி தானே? ஓடி போகிறது அப்படி நம்ம சொல்கிறோம்ல. சரி தானே? அதுதான் என்னது சொல்கிறோம்? உடன்போக்கு. சரி தானே? பெற்றோர் அறியாமல், பெற்றோருக்கு தெரியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை. தலைவி தலைவனுடன் செல்கை. இன்னொன்று சொல்லுவாங்க. உடன்போக்குக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம்? தலைவன் தலைவியை திருமணம் பண்ணிக்கிறலாம் போய் கேட்பாங்களாம். அப்போ தலைவியோடைய பெற்றோர் வீட்டில் மறுப்பாங்களாம். சரிங்களா? மறுத்ததுக்கப்புறம் தான் உடன்போக்கு போவாங்களாம். சரிங்களா? அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க செய்திகள். சரி தானே? உடனுக்குடனே, அப்போதைக்கு அப்போது. சரிங்களா? அப்போதைக்கு அப்போது. உடனுக்குடனே என்னதுங்க? படித்த பாடத்தை உடனுக்குடன் படித்து விட வேண்டும். அப்போதுக்கு அப்போதே படிச்சிடணும். சரிங்களா? ரைட்டு. சரிங்களா? உடனொத்தமன். சரிங்களா? அது என்னதுங்க?
சமமானவன். எழுத்து சீர்திருத்தம் வரத்துக்கு முன்னாடி இருந்த சொற்கள் இதெல்லாம். நம்மளுக்கு வந்து ஒளிச்சொருக்கே போயிட்டாங்களே. சரிதானே? அப்போ உடன் ஒத்தவன் அப்படின்னா சமமானவன் அர்த்தம். சரிங்களா? உடும்பு நாக்கன் வஞ்சகன் பார்த்துக்குங்க. அவன் ஒரு உடும்பு நாக்கன்டா. அப்படி என்ன அர்த்தம்? வஞ்சகன். என்னதுங்க? வஞ்சகன். எல்லாம் பக்கத்தில் யார் யார் உடும்பு நாக்கக்கூடியவங்களோ திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. சொன்னதும் சில பேர் வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க. உடும்பு நாக்கன். சரி, வஞ்சகன். சரி, அடுத்து உடுமாற்று, உடை மாற்றுகை, நடை பாவடை. சரிங்களா? உடுமாற்றுனா உடை மாற்றுகை, நடை பாவடை அப்படின்னா நடை பாவனையும் கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா பார்த்து பழகிய ஒரு சில தினங்களில் நடை உடை பாவனை மாட்டி விட்டாய் அப்படின்லாம் வரும்ல. அப்போ வந்து ஏற்கனவே வேறு மாதிரி இருப்பாங்க. சாதாரணமாக ஏதோ அப்படி ட்ரெஸ் கோடில் சேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா? அப்போ அந்த நடை உடை பாவனையில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது, அதுதான் உடுமாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. என்னான்னு சொல்லியிருக்காங்க? உடுமாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? உடைப்பிற் போடுதல், அகலத்தள்ளுதல்னு அர்த்தம். உடைப்பிற் போடுதல்னு அர்த்தம், அகலத்தள்ளுதல்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா உடைப்பெடுத்தல், வெள்ளத்தார் கரை எறிதல். சரிங்களா? உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தால் கரை எறிதல். அடுத்து உட்கிடக்கை, உட்கருத்து. சரிங்களா? எனது இப்பேச்சின் உட்கிடக்கை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உட்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுனா உட்புகுதல்னா உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். சரிங்களா? உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். நான் என்ன கருத்து சொல்கிறேனோ அது உட்புகுந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா எங்கே சார் உள்ள நுழையிறது கருத்துக்குள்ளே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஆழ்ந்து கவனித்தல், ஆழ்ந்து கவனித்தல். சரிதானே? ரைட்டு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதாவது உண்டாய் இருத்தல், சூழ் கொண்டிருத்தல். சூழ்னா கருவுறுதலை குறிக்குது. சரி, சூழ் கொண்டிருத்தல். சரிங்களா? மேரேஜ் நடந்தது கேட்பாங்க, என்ன பிரதா விசேஷமாக ஏதாவது உண்டாயிருக்காங்களா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ சூழ் கொண்டிருத்தல். அடுத்து பார்க்கனா உண்டியர் புரட்டு, பண மோசம். உண்டியர் புரட்டுன்னு என்னதுங்க? பண மோசம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உதப்பி வாயன், எச்சில் தெரிக்க பேசுவோம். அவனுக்கு பேர் என்னதுங்க? உதப்பி வாயன். பேசுவான். அவன் பேசுனா எச்சில்லாம் தெரித்து நம்ம மேலே வந்து எச்சில்லாம் தெரிக்கும். அப்போ எச்சில் தெரிக்க பேசுவோம். அவன் பேர் தானங்க உதப்பி வாயன். உதப்பி உதவா கட்டை. உதவா கட்டை என்னதுங்க? பயனற்றவன். சொன்னீங்கன்னா நாங்களும் சேர்ந்து தெரிப்போம். வீட்டில் எதுவுமே தான் சொல்கிறாங்களா? உதவா கட்டை அப்படின்னு சொன்னால் பயனற்றவன், அவனால் எந்த பயனும் கிடையாது. சரிதானே? சரி, உதறுகாலி. சரிங்களா? உதறுகாலினா காலை உதறுபவள். அதான் காலை இழுத்து நடப்பவள், காலை இழுத்து நடப்பவள். சரிங்களா? ஆண்லாம் அப்படி நடக்க மாட்டானா? சரிதானே? சரி, ஓகே, ரைட்டு. ஓ சரி, இருக்கட்டும். உப்பில்லா பேச்சு, பயனற்ற உடையாது. பேச்சு உப்பில்லா பேச்சு அப்படின்னாதுங்க பயனற்ற உரையாடல். சரிங்களா? 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், படிக்கணும், இதை எழுதணும், அதை எழுதணும், அது பயனற்ற உரையாடல். பேசுவாங்க சில பேர், நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பப்படி அவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரிதானே? ரைட்டு. கொட்டுதல், சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல். சரிதானே? கொட்டுதல்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல். ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? உச்சி கொட்டுதல் பார்க்குறோம். சரிங்களா? இங்கே கொட்டுதல் பார்க்குறோம். சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல். உயிர் விடுதல், மிக பாடுபடுதல், இரத்தல். ஐயோ அந்த வகுப்பா உயிரே விட்டுரும் அப்படின்னா அதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படா முடியும் அப்படின்னு. இரத்தல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உரித்து வைத்தல், வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். சரிதானே? உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். உருகுலைதல், முன்னுருவம் அழிதல், மேனி மெலிதல்.
சரிங்களா? உருனா உருவம்ங்க. உருனா என்னதுங்க? உருவம். சரிதானே? அப்போ உருக்குலைதல்னா முன்னுருவம் அழிதல், மேனி மெலிதல். சரிங்களா? அப்படியே உருகுலைந்து போயிட்டேன், எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்குள்ள என்ன பண்ணிட்டேன், உருகுலைந்து போயிட்டேன், நடக்கும். சரிங்களா? நான் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் 63 kilograms, 63 கிலோ இருந்தேன். சரி தானே? அந்த 1 இயர் கழிச்சு நான் 53 கிலோகிராம் மாறிட்டேன். சரி தானே? அப்பாயின்மெண்ட் அந்த இதுமாரிலாம் மேபி நான் பாஸ் பண்ணும்போது என்னுடைய எக்ஸாம் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 53 கிலோகிராம், 10 கிலோகிராம் கொடுத்துருக்கோம். சரி தானே? அப்போ வந்து உருக்குலைதல், அப்போ இது மாதிரி நடக்கும். சரி தானே? வேலை கிடச்சா என்ன ஆகும்? வெயிட் ஏறிடும். சரிங்களா? அப்படியே மாறிடுவாங்க. முன்னாடி நல்லா இருப்பாங்க. ஏன்? மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சி அடையும் போது நமக்கு வந்து பொருளாதாரமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், யாரையும் சார்ந்திருக்க தேவையில்ல. இப்போ நமக்கு தேவை நல்ல உணவு, இல்லைன்னா ஆரோக்கியமான உணவு நிறையா சாப்பிடலாம். இப்போ நல்லா ஆடை அணியலாம். அப்போ அது மாதிரி நிலை வரும் பொழுது சரி தானே, அப்படியே மாறிடுவோம். சரி தானே? அடுத்து பாருங்கள், உருட்டி போடுதல், பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். சரிங்களா? பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். அழித்து விடுறதுக்கும் உருட்டி போடுதல் தான், அந்த பேச்சால் மருட்டி வெல்லுதலுக்கும் உருட்டி போடுதல் தான். சரிங்களா? எக்கச்சக்கம், எசக்கு பிசக்கு, தாறுமாறுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வடிவேலும் பார்த்திபனும் பேசுகிற அதுனா எசக்கு பெசக்கு, அதுனா எடக்கு மடக்கு. சரி தானே? அதுமாரிலாம் வந்து அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாறுமாறுன்னு அர்த்தம். எடாத வெடுப்பு, தகாத செயல் அல்லது அரிய செயல். தகாத செயல் அப்படின்னா அரிய செயல். சரிங்களா? எடுத்த எடுப்பில் உடனே, நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், எடுத்த எடுப்பில் பலார்னு அரைஞ்சிட்டான், உடனே அரைஞ்சிடுறது. சரிங்களா? உடனேன்னு அர்த்தம். எடுத்தபடி, உடனே, முன் ஆயத்தமின்றி. எடுத்தபடின்னா என்னதுங்க? உடனே முன் ஆயத்தமின்றி. சரிங்களா? இப்படி தேர்வு வைக்கிறாங்க, உடனே எழுதுறது, முன் ஆயத்தம்லாம் உடனே எழுதுறது, அதான் எடுத்தபடி. எடுத்து சொல்லுதல், சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். சரிங்களா? தேர்வில் தேர்ச்சி பெற்றதை படுத்தி எடுத்து சொல்லினார் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல், இன்னும் அறிவு கூறுதல் அப்படின்னு பொருள். எடுத்து போடுதல், நீக்குதல், திடுக்கிட செய்தல். எடுத்து போடுதல்னா நீங்கள் ஏதாவது தேவையில்லாத ஒரு தாள் இருக்கும், சத்தனை அதை என்ன பண்ணுவோம், தாள்னா பேப்பர், யோசிக்கிறாங்க தாள்னா என்ன. சரிங்களா? அதை எடுத்து போடுதல், நீக்குதல்னு அர்த்தம். இன்னொன்று திடுக்கிட செய்தல், அது சொன்னதும் எனக்கு எடுத்து போட்டுருச்சு அப்படின்னு என்னதுங்க, எக்ஸாம் வருது நாளைக்கு கால்ஃபரு. சரிங்களா? May 2 எக்ஸாம் அப்படின்னும் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். May 2 எக்ஸாம். இப்போல்லாம் என்ன பண்ணுவோம், எக்ஸாம் வைக்க மாட்டாங்களா, தள்ளி வைப்பாங்களா அப்படியே கால்ஃபர் வந்தவுடனே கால்ஃபர் வந்துருச்சு அப்படிம்போம். அப்படியே நாள் நெருங்கி போக இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் தான் இருக்கும். சரி, ஏதாவது ஒன்று நடந்து இந்த எக்ஸாமை ஒரு வாரம் 10 நாள் தள்ளி வச்சிட மாட்டாங்களா, ஒரு 2 வாரம் தள்ளி வச்சா போதும், நான் படிச்சிடுவேன் அப்படிலாம் தோணும். அப்போ வந்து இப்பயே தயாராக இருக்க. நீங்கள் எடுத்தெறிதல், அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். அவன் எடுத்தெறிஞ்சு பேசுவான்டா, சொல்லுமா சொல்ல மாட்டோமா. அப்போ என்னதுங்க, அலட்சியம் பண்ணுதல். நம்ம ஒன்று பேசுவோம், அதை கண்டுக்கவே மாட்டாங்க. மதிப்பு இல்லாமல் நடத்தல், அதெல்லாம். எடுப்பெடுத்தல், அரியதை முயலுதல். ரொம்ப ரேரானது. ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறது, அந்த தேர்வுக்கு தயாராகிறது. சரிங்களா? விண்வெளிக்கு வந்து விண்கலத்தை அனுப்ப முயற்சி பண்ணுறது ரொம்ப அரிய காரியம். எல்லாமே செய்கிறதுலாம் கிடையாது. அப்போ அரியதை முயலுதல், அதுக்கு பேர் தான் எடுப்பெடுத்தல். எடுப்பார் கைவில்லை, யாவருக்கும் வசப்படக்கூடியவன் சூதறியாதவன். அவர் எடுப்பார் கைவில்லை. சரிங்களா? நான் ஒன்று சொன்னாலும் இவங்க ஓகே சரி அப்படின்னு அதை கேட்டு நடக்கிறது. இவங்க அதுக்கு முரணான ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கும் சரிங்கிறது. அடுத்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கும் சரி. சரிங்களா? சூதறியாதவன், அவர் எடுப்பார் கைப்பிள்ளை. இதெல்லாம் பார்த்துருப்போம், பேசியிருப்போம். அப்புறம்லாம் வந்து இந்த பள்ளி புத்தகத்துலேயே அந்த எடுப்பார் கைப்பிள்ளைலாம் இருக்குது. சரி தானே? ஓகே, இதோட மரபு தோட்டம் இருக்கட்டும்.